Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மைக்கை கொஞ்சம் தனியாக எடுத்துட்டு தெளிவாக பேசுவோம். கூலி படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆச்சு. இந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதாவது ரிவ்யூஸ்ன்னு சொல்றதை விட சும்மா ரேண்டமா படத்தை பத்தின ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ரேண்டம்னா ரொம்பவும் ரேண்டமா எப்படி சொல்றது, இந்த படத்துல அது என்னாச்சு, ஏன் இப்படியாச்சு, ஏன் அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கிறானுங்க. படிக்கும் போதாவது டீச்சர்ஸ் கிட்ட இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா உருப்படியா படிச்சு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பானுங்க போல. வெட்டி பசங்க உட்காந்துட்டு அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கறானுங்க ஒரு படத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு. சரிடா, என்னதான்டா கொஸ்டின்ஸ்ன்னு போய் ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்தோம்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் படத்துல இருக்கு. ஆனாலும் அதே கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கானுங்க. நான் சரி தெளிவா நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் படத்துல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இது கண்டிப்பா ஸ்பாய்லரு. ஏன்னா எல்லா படம் பார்த்துருப்பானுங்க. சும்மா வெளியில படம் பார்க்கல ஆகும்னு பேசுறானுங்களே தவிர எல்லா டெலகிராம்ல இருந்து அதுன்னு பார்த்து நேரத்து கருமத்தை பார்த்து தொலைச்சிருந்துருப்பானுங்க எல்லாரும். அதனால நான் ஸ்பாய்லர்லுக்கே வந்துடுறேன். இது ரேண்டமானவனுங்க மட்டும் பேசலங்க. இந்த ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. அவனுங்களும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறானுங்க. நீங்களாம் எதுக்குடா ஒரு படத்தை ரிவ்யூ பண்றீங்க? படத்தை சரியா பார்க்காம நோட்ஸ் எடுக்காம அதுல 2 தற்குறிய வேற இருக்கானுங்க ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு. அவனுங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவனுங்க அவ்வளவு பெரிய ஆளுகளும் கிடையாது. அவனுக்கு முதல் ரிவ்யூஸே கிடையாது. உட்காந்துக்கிட்டு சும்மா ரேண்டமா உட்காந்துக்கிட்டு ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ரிவ்யூன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, அவங்களாம் விட்டு தொலைங்க. நம்ம நேரம் நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். சரி, கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு சில கருமத்தையெல்லாம் கேட்கறானுங்க. அதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஏன்டா நானும் படத்தை ஒரு தடவை தான்டா பார்த்தேன். நான் தெளிவா பார்த்தேனேடா. நீங்க கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என் மண்டக்குள்ள இருக்கும்போது எப்படா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு கொஸ்டின்ஸ் வருது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன் எதுக்கு ரஜினிகாந்தை பார்த்துட்டு அப்படி கத்திட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க, ஏன் அப்படின்னு கேட்கறானுங்க. ஏன்னா தெளிவா படம் பார்த்தோம். நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சத்யராஜ் பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக்ல ஒரு விஷயம் சொல்லுவாரு. நீ இப்படி கூலி கூலி கூலின்னு சொல்லி நீ அவனுக்காக நீ இத்தனை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை நம்பி நான் என் தங்கச்சி நான் உனக்கு கட்டி வச்சிருந்திருக்கேன். அவளுக்கு அந்த குடும்பத்தை நீ பார்க்கணும். நீ இப்படி கூலி கூலின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீ என் குடும்பத்தை மறந்துடு அப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்ப ஃபோர்ஸா பேசுவாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தலைவர் பாத்தீங்கன்னா சைமன் கிட்ட உட்காந்துட்டு அந்த பிளாஷ்பேக் கதையில பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டமா 100 பேரை அவங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுல நிறைய பேரை கொண்டுட்டாங்க. நான் 20 பேரை காப்பாத்தினேன். மீதி எல்லாரையும் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. யார் ஏமாத்தினோன்னா அந்த முதலாளியை நான் கொன்னுட்டேன் அப்படி. அதுதான் அந்த பிளாஷ்பேக் சீன்ல அவர் கொன்னு எடுத்துட்டு உழுகிறது. அந்த நீங்க பிளாஷ்பேக்கை கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். அது ஒருத்தனை அடிச்சு கொண்டு போட்டுட்டு அவரை பார்த்து பேசுவார் இல்லையா, அதுதான் கான்செப்ட். அப்ப கூட நீங்க சத்யராஜ் பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்துட்டு அப்படியே போயிடுவாரு. இங்கதான் நீங்க அதை கனெக்ட் பண்ணிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா சத்யராஜ் பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது அவர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதனால அத்தை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் லைஃப்ல தனியாவே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ருதிஹாசன் சொல்லியிருப்பாரு தலைவரை பத்தி. அதாவது ஜெயிலுக்கு போயிட்டாரு, கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் சொல்ல போய் தான் அந்த ஸ்ருதிஹாசன் அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு தான் பாத்தீங்கன்னா சத்யராஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ரெண்டு. அவரு ரஜினி தன்னை பார்க்க வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருந்தாரு. ஆனா தலைவர் வரவே இல்லை, பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு தேவா மேன்ஷன் சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டாரு. சத்யராஜை பத்தி அவர் யோசிக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் படத்துல காமிச்சிருக்காங்க. விச் இஸ் லைக் ஒரு ஈகோ. நீ தான் விட்டுட்டு போயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்த ஒரு ஈகோ தான் அங்க காட்டுறாங்க. அந்த ஈகோனால என்ன ஆகுதுன்னா சத்யராஜ் கொல்லப்பட்டதுனால அப்ப தலைவர் வரலையே, இப்ப மட்டும் வர்றையே அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதை காமிக்குது. அப்ப ஸ்ருதிஹாசன் கோவப்படுறாங்க. இதுதான் ஸ்ருதிஹாசன் தலைவர் மேல கோவத்துக்கு ரீசன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆயிருச்சுங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க தெளிவா படத்தை இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்னங்கிறது புரியும். அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் உபேந்திரால இருந்து அத்தனை பேரையும் அவர் மேன்ஷனுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு? எலிவேஷன் சீன் மட்டும் வெளியே வாங்கடான்னு சொல்றது அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நல்லா தெளிவா பாருங்க. அந்த சிக்கிட்டு வைப் சாங்ஸ்ல டான்ஸ் ஆடும் போது அவங்களும் இருப்பாங்க. நம்ம அந்த டைம்ல நம்ம அவங்களெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் டான்சஸ் போல அந்த மேன்ஷன்ல இருக்கிறவங்க போல நம்ம பாட்டு கண்டுக்காம விட்டு இருந்திருப்போம்.
ஆனா அவங்க பின்னாடி டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஈவன் அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா, உபேந்திரா வந்து பைக்ல உள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டு உள்ள வந்து பைக்ல வந்து நிப்பாரு. அந்த உங்களுக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த சிக்கு வைப் சாங் முடிச்ச உடனே அந்த உபேந்திரா வந்து உள்ள என்ட்ரி ஆவாரு பைக்ல. மேபி அவர் ஒரு உபேந்திராங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டான பர்சனா இருக்கலாம். தன்னை வந்து ஐசோலேட் பண்ணிக்கிற பர்சனா இருக்கலாம். இல்ல வெளியில தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம். அவர் தான் சொன்ன மாதிரி 20 பேரை காப்பாத்தி கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அது ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக கூட அவங்கள ஒளிஞ்சிருந்திருக்கலாம். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலா நீ வந்து சொல்லுன்னு சொன்ன முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளா புரிஞ்சுக்கணும். சும்மா ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. லோகேஷோட வந்து படத்தோட இதே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ரேட்மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் அப்படியே அதை வந்து ஃப்ரீயா விட்டுருவாரு. அதுல நம்ம அசியூம் பண்ணி நம்ம என்ன ஸ்டோரி வேணா நம்ம வந்து எழுதிக்கலாம். இது லோகேஷோட படத்தோட ஸ்டைலே அதுதானே. இப்போ நீங்க கைதியில வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கும் போது நம்ம தானே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அவர் அப்படி இப்படி பண்ணியிருப்பாரு, அப்படி பண்ணியிருப்பாரு, எல்சியூல கனெக்ட் இருக்கு. நீங்க தானே அது இஷ்டத்துக்கு நீங்க தான் பெரிய டேஷுக்கு மாதிரி உட்காந்து கதை எழுதுவீங்களா? அது மாதிரி எழுதிப்பீங்கன்னு நினைச்சு அவரும் வந்துட்டு இந்த 30 வருஷமா அவர் ஏன் உள்ள வச்சிருக்காங்க? நீங்க ஒரு கதையை உட்காந்து எழுதி தொலைக்க வேண்டியதானே. அதுக்கான டீட்டெயில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டீட்டெயிலுக்கான ஆன்சர் இதுதான். 30 இயர்ஸா உள்ள இருக்காங்க. உள்ள எல்லாம் இல்ல, அவங்களும் வெளியில நடமாட்டிட்டு இருக்கிறவங்க தான். அவங்க அந்த டைம்ல வாங்கன்னு சொல்லும்போது வெளியே வந்து அவருக்கு துணைய பக்கபலமா உள்ள இருந்து வெளியே வந்திருக்காங்க. அவ்வளவுதான் மேட்டர். சைமன் வந்து பாத்தீங்கன்னா தலைவரை வந்து பார்த்து அவ்வளவு தடவை பார்த்து வந்து கண்டுபிடிக்கலையா? இவன் தாகா வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். வெறும் 30 செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டான். இவன் வந்துட்டு இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு கண்டுபிடிக்கலங்கிறாங்க. ஆனா அதுக்கு தான் சொல்றது, படத்தை தயவு செஞ்சு தெளிவா பாருங்க. நீங்க சரக்கு அடிச்சிருக்கீங்களான்னு தெரியல, சைமன் சரக்கு அடிச்சிருப்பாரு. சைமன் சரக்கு அடிச்சுட்டே இருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனை பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், உன் பேரு என்ன, எனக்கு உன் பேர் என்ன, பேர் என்னன்னு பிரீத்தி கிட்டே அவர் பேரை கேட்பாரு. பிரீத்தி பிரீத்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் எஸ் பிரீத்தி, நீ அவரோட பொண்ணு தானே அப்படின்னு. சோ பேசிக்கலி சைமன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் இஸ் இன் ட்ரங்க் மோட். அவனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோன் ஒன் பர்சன். அவன் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்னங்கிறது தெரியாத ஒரு பர்சன். அவன் ஒரு கேரக்டரா பாத்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர். அவ்வளவுதான் மேட்டர். டியூ டு வந்து ஓவர் ஆல்கஹால்னால கூட அந்த ப்ராப்ளம் அவனுக்கு வந்து இருந்திருக்கலாம். அப்படி நினைச்சிட்டு போங்க. ஏன் இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கான ஆன்சர் இது. ஸ்ருதிஹாசன் வந்து தான் வீடியோ கால்ல வந்து அந்த ஒய்ஃபை பார்த்தாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க கூட ட்ரெயின் முடிச்சு அந்த ட்ரெயின்ல வந்து இது ஏறி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு வச்சிருந்திருப்பானுங்க. கார்ல ஏறி போகணும் அப்படின்ட்டு. அதாவது வீடியோ கால் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அந்த தயால் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து புடிச்சுக்கிட்டு இருப்பாரு. தலைவர் பேசும்போது பாத்தீங்கன்னா இப்படி 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 பக்கத்துல வருவாங்க. ஒரு மாதிரி ஜூம் இன் பண்ணி அவன் பார்ப்பான். கரெக்டா தலைவர் வந்து திருப்புவாரு. அங்க வந்து அந்த லேடி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒய்ஃப். அவனை காட்டுவாங்க. அதாவது தயாளுக்கு தெரியும் அது அவனோட ஒய்ஃப்னு. ஸ்ருதிஹாசன் வந்து அந்த ஃபேஸ் அவனை கிளியரா பார்க்கல. தயாள் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அது போட்டிருந்த ட்ரெஸ் காஸ்டியூமை வச்சு ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு ஓகே இவன் ஒய்ஃப் தான் பிடிச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல தலைவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளாட்டை வந்து அவங்ககிட்ட ரிவீல் பண்ணுவாரு. இதுதானே உன் பேரு, நீ நீ இப்படித்தானே இருந்த, நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவான். இது ஸ்ருதிஹாசனுக்கு புரியாது. ஏன்னா ஸ்ருதிஹாசனுக்கு அது என்னன்னே தெரியல. ஸ்ருதிஹாசன் இஸ் மெயின்லி ஷி இஸ் அ வெரி இன்னசென்ட் கேர்ள். அவ வந்து ரொம்ப இன்னசென்ட். நீங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்ன ஸ்ருதிஹாசன் போய் சொல்லுவாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேலை இல்லாம போயிட்டேன்னா நீ வந்து இந்த மாதிரி கால் பண்ணி ஒரு கூலி நம்பர் சொல்லுன்னு சொல்லும்போது அதை நான் எதுக்கு சொல்லணும், நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்டா தான் பேசுவாங்க. லைக் ஷி இஸ் நாட் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸோ அந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேரக்டர். ஸ்ருதிஹாசன் இஸ் அ கேரக்டர் லைக் ஷி இஸ் வெரி இன்னசென்ட். அவ வந்து தன்னுடைய தங்கச்சியை வந்து எப்படியாவது கரை சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு இன்னசென்டான ஒரு ஒரு பியூர் ஹார்ட் உள்ள ஒரு கேரக்டர் தான் அங்க பிளே பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எல்லாத்துக்கும் அவங்க அழுகுறாங்க. ஸோ அவங்கனால அந்த துக்கம் தாங்க முடியாம அழுகிறதுக்கு காரணமே அதுதான். அவங்க அப்பா மேல அவ்வளவு பாசம். அதுதான் மேட்டரே தவிர நீங்க அப்படிதான் அந்த கேரக்டர் பார்க்கணுமே தவிர ஸ்ருதிஹாசனுக்கு வந்து தெரியலையா அப்படி. ஆமா தெரியல. அது தெரிஞ்சிருக்காது. அவங்க யாருன்னு ஃபேஸை ஃபுல்லா ரிவீல் பண்ணாங்க. அவ தலைவர்னு போய் பக்கத்துல நின்னுட்டு லிப்கிஸ்ல அடிக்கல. எங்கேயோ தூரத்துல இருந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அது தெளிவா பாக்குறதுக்கு தயாளுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும். ஸ்ருதிஹாசனுக்கு புரிஞ்சிருக்காது. சோ அதனால கேறி இருக்கலாம். அவ்வளவுதானே. சோ சிம்பிள். இதுக்கு எதுக்குடா நீங்க உட்காந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ்? தயாள தயாள வந்து அடிச்சுட்டு வந்து புதைச்சதுக்கு அப்புறம் எப்படி அண்டர்டேக்கர் மாதிரி வெளியில வர்றாரு. டே கொஞ்சமாவது படத்தை ஒழுங்கா பாருங்கடா தயவு செஞ்சு. புண்ணியமா போட்டுண்டா. தலையில அடிச்சுட்டாங்க, ஐஸ் பேக் உள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் பேக் உள்ள வச்சுட்டோம்னு சொன்னா நம்மளோட பிளட் வந்து பாத்தீங்கன்னா வலிஞ்சு வர்றது வந்து ஸ்டாப் ஆயிரும். பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஐஸ் பேக் உள்ள வைக்கிங்கும் போது பிளட் வந்து உங்களுக்கு உறைஞ்சு போயிடும். சரிங்களா? ஒண்ணு. அவன் செத்துட்டான்னு வந்து அவங்க காட்டவே இல்லை. மேபி அன்கான்சியஸா இருக்கலாம். அதைத்தான் வந்து ஸ்ருதிஹாசனும் வந்து பாத்தீங்கன்னா புதைச்சதுக்கு அப்புறம் அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்ருதிஹாசன் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்ருதிஹாசன் இஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ இவன் தயாள் வந்து உள்ள மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது சம்திங் ஷி வில் டெல் சம்திங்
சம்திங் ஒரு மெடிக்கலா ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியல. அந்த ஒரு இதனால அந்த ஒரு இம்பாக்ட்னால அவனுக்கு வந்து உயிர் வந்துருச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு மெடிக்கல் டேர்ம். அது ஒரு அந்த டேர்ம் என்னங்கிறது கூகுள் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது என்னங்கிறது. ஆக்சுவலா அவன் சாகல, அவன் அன்கான்சியஸ் ஆயிருக்கான். அடிச்சவன அன்கான்சியஸ் ஆயிருக்கான், இவன் செத்துட்டான்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டான். ஆனா ஆக்சுவலா வந்து என்ன ஆயிருச்சுன்னா மண்ணுக்குள்ள போட்டு மூட மெடிக்கல் டேர்ம்னால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த உயிர் வந்து மறுபடியும் கான்சியஸ் ஆகிட்டு அவன் வெளியே எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு மறுபடியும் உட்காடுறான். அது அது வந்து ஒரு சூப்பரான சீன். அது வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மெடிக்கல் டேர்மோட சொல்லி காமிச்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம உட்காந்துக்கிட்டு இது வந்து லாஜிக்கே இல்ல, இது எப்படி மண்ணுக்குள்ள போட்டவன் எந்திரிச்சு வருவான், அப்படி சைமன் வந்து அவ்வளவு முட்டாளா? எஸ், சைமன் இஸ் அ முட்டாள். அவன் வந்து ஆல்வேஸ் இஸ் இன் அ ட்ரங்கிங் மோட். அவன் சிகரெட்டும் தண்ணியுமா தான் இருக்கான். அடிச்சவன் சரியா செத்தானான்னு கூட பார்க்காத அளவுக்கு அவன் ஒரு முட்டாள் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது நீங்க புரியாம நீங்க படம் பாக்குறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. என்னமோ ஒரு ஒரு கொஸ்டின் கூட கேட்டுட்டு இருந்தானுங்க, செம்ம கட்டுப்பாச்சு அந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு. தலைவரோட இன்ட்ரோ சீன், கறி வெட்டிட்டு இருக்காரு, எதுக்காக கறி வெட்டுற மாதிரியான இன்ட்ரோ சீனு, அது 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 எதுக்கு அந்த சீன் வைக்கணும், அதுக்கப்புறம் ஏன் வந்து அந்த மாதிரி சீன் அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. அவர் வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது மேன்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் டே நடக்குது. அந்த மேன்ஷன் டேக்கு வேண்டி ஒரு பெரிய கறி விருந்து வந்து வைக்க போறாங்க. அதுக்கு தலைவர் கறி வெட்டி இருக்காரு, அவ்வளவுதானே. நீங்க எதுக்குதான் தியேட்டருக்குள்ள போய் வந்து பாத்தீங்க, என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் தொலைச்சிங்கன்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல. இதெல்லாம் விட பெரிய காமெடி என்ன தெரியுங்களா? லோகேஷ் வந்து டெம்ப்ளேட்டிவா வந்துட்டு சில விஷயத்த வச்சு சேச்சுரேட் பண்ணிட்டாரு அப்படின்னு. என்ன சேச்சுரேட்டா? என்னமோ அவர் ஒரு 10 படம் வந்து லைனா வந்து ஒரே மாதிரி எடுத்த மாதிரியும், அது வந்து சேச்சுரேஷன் என்ன தெரியுமா? ஒரே விஷயத்த திரும்ப 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 ரொம்ப டைம் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தாதான் சேச்சுரேஷன் சொல்லணும். அதாவது விக்ரம் படத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாரு, ஏஜென்டினா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சாரு, செமையா ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாரு. அதே மாதிரினா அதே மாதிரி கிடையாது. இதுக்கு ஒரு செமையான ஒரு ஒரு பேக் இம்பாக்ட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலா ஏஜென்டினாங்கிறது அப்பத்திக்கு மட்டும்தான் அது வந்து பூம் ஆகும், அடிக்கும், செத்து போயிடும் அந்த கேரக்டர். அவ்வளவுதான். அந்த ஏஜென்டினாங்கிறது அந்த ஒரு சீன் தான், முடிஞ்சு போச்சு. இங்க வந்து இந்த லேடி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஆக்சுவலா சொல்ல போனா அவங்க தான் மெயின் வில்லியே. இந்த கதை வந்து எங்க இந்த ஒண்ணுமே இல்ல, இந்த கதையில எல்லாருமே வில்லன்ஸ் தான். சைமன் வில்லன், தயால் வில்லன், தயாலோட வைஃப் வில்லன், தலைவர் ஒரு வில்லன், ஒரு கைண்ட் ஆஃப் வில்லன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற யாரையுமே வந்துட்டு நம்ம நினைப்போம் இன்ஃபார்மர் நினைச்சிட்டு இருப்போம், பார்த்தா அவன் வந்து போலீஸா சரி வில்லனா இருப்பான். வில்லன் நினைச்சிட்டு இருப்போம், பார்த்தா அவன் இன்ஃபார்மரா இருப்பான். இந்த மாதிரி நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு லோகேஷ் கனகராஜ். பிரில்லியண்டான ஐடியா தான் இது. இதை ஏன் நீங்க இவ்வளவு வந்துட்டு ஒரு மழுமட்டைன்னு சொல்லிட்டு எதுக்குடா இவ்வளவு டீக்ரேட் பண்றீங்க படத்தை? அவ்வளவு பிரில்லியண்டா எழுதியிருக்காரு. நம்ம நினைக்கிற ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சடனா வில்லனா மாறுறான், நம்ம நினைக்காத ஒருத்தன் வந்து சடனா பார்த்தா போலீஸ்னு சொல்றான். அதெல்லாம் வந்து ஒரு பிரில்லியன்ட் ரைட்டிங் தானே. இது நீங்க வந்து இல்ல இது எல்லாமே ப்ரெடிக்டடு. என்ன ப்ரெடிக்டடு? உபேந்திரா வர்றதை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. இந்த சீன்ல உபேந்திரா தான் வரப்போறாருன்னு நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. எப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்க எனக்கு சத்தியமா சொல்லுங்க பாப்போம். சொல்றானுங்க, பச்சையா சொல்றானுங்க, இந்த இடத்துலதான் உபேந்திரா வரப்போறாருன்னு பச்சையா சொல்றானுங்க. எப்படி எப்படி உனக்கு எப்படி தெரியும் உபேந்திரா அந்த இடத்துல வந்து அவரு ட்ரெய்லர்ல காட்டல, எங்கேயுமே அதை வந்து ரிவீலே பண்ணல உபேந்திரா இந்த சீன்ல தான் வெளியே வர போறான்னு. உபேந்திராவை ட்ரெய்லர்லயே காட்டல. என்னத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உபேந்திரா இந்த சீன்ல வந்து வெளியே வருவாரு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க? எப்படா உன்னால இவ்வளவு பொய் பேச முடியுது? ஒரு நெகட்டிவ் சொல்லுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. எதுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டு இது பண்றீங்க? அதே மாதிரி இன்னொரு ப்ரெடிக்ஷன் இருக்கு அப்படிங்க. எனக்கு தெரிஞ்சு படத்துல ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சீன் வந்து அந்த கிளைமேக்ஸ் தாகா சீன் மட்டும்தான். அது மட்டும்தான் ப்ரெடிக்டபிள். பிகாஸ் வி நோ தட் இஸ் அ கிளைமேக்ஸ், ஹி இஸ் கோயிங் டு கம் அப் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். when Simon says உன்னை என்ன இதோட முடியல, உனக்கான பிரச்சனை இனிமேல் தான் வரப்போகுதுன்னு சொல்லும்போது வி ஆல்ரெடி நோ தட் திஸ் இஸ் த கிளைமேக்ஸ்ங்கிறது. அது ஒண்ணுதான் ப்ரெடிக்டபிள். படத்துல எனக்கு ரெண்டே ரெண்டு திங்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. ஒண்ணு, இந்த சைமன் வந்து தயால் அடிச்சு கொள்ற சீன். பிகாஸ் அது வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஒயிட் கலர் கோட் போட்டு வரும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி தயால் தான் அப்படிங்கறதும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். பிகாஸ் அந்த லீக்டு ஃபுட்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தயாலோட ஷர்ட் தான் வந்து அந்த ஆள் கீழே படுக்க போட்டு வச்சிருந்த ஆள் வந்து போட்டிருப்பாரு. அப்ப வந்து தயால காட்டலனாலுமே வந்து எனக்கு அந்த ஷர்ட் வச்சுட்டு நான் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே வந்து தயால் தான் சாக போறான் அப்படின்ட்டு. ஏன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. கையை ஓங்குவாங்க, கரெக்டா ஷட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தலைவரோட கனெக்ட் வச்சு காட்டும் போது தான் தயாளுங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே தயால் தான் சாக போறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ரெண்டே ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட். வேற எங்கேயுமே வந்து நான் வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடந்துச்சு.
தயாளோட ஒய்ஃப் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. இதுல வேற பச்சையா ஒருத்தன் சொல்றான் தயாளோட ஒய்ஃப் தான் வில்லின்னு. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். பிகினிங்லேயே வந்து அவங்கள இன்னசென்ட்டா காட்டும் போதே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க தான் வில்லியன். நீ கண்டுபிடிடா. அதுக்கு ஏன்டா எல்லாரையும் வந்து ஒட்டுமொத்தமா வந்துட்டு இது வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிள் அப்படின்னு ஏன்டா மொத்தமா வந்து நீ வந்து இது பண்ற? நீ பெரிய பிரில்லியண்டா இருந்தீங்கன்னா நீ உட்காந்து கதை எழுத யாரும் வேண்டாம்னா. எல்லாமே அவ்வளோ அழகான டீட்டெயில்ஸ் கொடுத்து படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இவனுங்க சும்மா உட்காந்துக்கிட்டு எதையோ ஒண்ணுமே இல்லைங்க. வெரி வெரி பேசிக் திங் என்ன தெரியுமா? இங்க சில பேரோட ஃபேன்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து 1000 crores வந்து இவர்னால வந்துடக்கூடாது, 1000 crores அச்சீவ் வந்து இவர்னால வந்துடக்கூடாதுங்கிறதுல இது வந்து ஆஃப்டர் மூவி இல்லைங்க. இது பிஃபோர் மூவியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டு. செம்ம ப்ரீ பிளான். இது வந்து சைலண்டா எப்ப நடந்துச்சுன்னு கூட தெரியல. அதாவது நமக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு படம் ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல இருந்து வச்சு செய்யறானுங்க. தம்பிகளா, நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு படத்தோட இது வந்து 404 crores. 75 வயசு, 404 crores. ஏன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த மனுஷனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆகுது. அந்த மனுஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளவு கோடி கலெக்ஷன் ஆகுது. ஏன் வந்துட்டு ஏதோ வந்து நம்ம அடிக்கிற அடியில வந்து அந்த நாள் ஓடியே போயிடணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு அடிப்பீங்க? எல்லா படத்துக்கு வந்து நெகட்டிவ். வேட்டையான் அவ்வளோ சூப்பர் கான்செப்ட், அவ்வளோ கண்டென்ட் ஓரியன்டான மூவி, அதுக்கும் அவ்வளோ நெகட்டிவ் பரப்பி கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து இது பண்ணி ரேண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. ஜெயிலர் அப்பவும் அதே மாதிரிதான். இப்ப உட்காந்துட்டு சொல்றானுங்க ஜெயிலர் வந்து டாப் நாச்சு, நெல்சன் வந்து புடுங்கி தள்ளிட்டாருன்ட்டு. அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருந்தீங்க? படம் ரிலீஸ் ஆகும் போது ஸ்லோ மோஷனை தவிர படத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன வாய் தான் இன்னைக்கு உட்காந்து நெல்சனை புகழ்ந்து பேசிட்டு இருக்குது. ஏன்? இன்னைக்கு இதே லோகேஷ தூக்கி போட்டு அடிக்கிற இதே வாய் தான் நாளைக்கு என்ன பண்ணோம்? இந்த படமெல்லாம் முடிஞ்செல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் லோகேஷ் வந்து புடுங்கிட்டாரு. ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் உட்காந்துட்டு ஒன்னொன்னா எடுத்து புடுங்கிட்டு இருப்பானுங்க உட்காந்து. ஓ, லோகேஷ் இஸ் பிரில்லியன்ட் மயிர புடுங்கிட்டு. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி, வெரி சாரி. அப்புறம் இன்னொரு ஒரு தேவையில்லாத ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சு தொலைச்சிருந்தானுங்க. என்ன கருமன்னா, தாகாவை கூட்டிட்டு வந்து டம்மி ஆக்கிட்டானுங்க. அமீர் கான் இஸ் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன பிளாஷ்பேக்லயே வந்துட்டு இவன் என்ன அப்பா விட பெரிய ஆளா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். யாரு? அமீர் கான் வந்து சின்ன ஏஜ்ல கேக்குறாங்க. அமீர் கான் எதுக்கு? அமீர் கான் இந்த ரோல் வேற யாரு வேணா பண்ணிருக்கலாம். ஆமாடா, யாரு வேணா பண்ணிருக்கலாம்டா. அமீர் கான் இருந்தாதான்டா நார்த் மார்க்கெட்டை பிடிக்க முடியும். அந்த ரோலை வேற எவன் வேணா அபாஸ் கூட பண்ணிருக்கலாம். அபாஸ் கூட பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம தமிழ் ஸ்டார் அபாஸ் கூட பண்ணியிருந்திருக்கலாம். அபாஸ் பண்ணா எவன்டா பாப்பான் உட்காந்துக்கிட்டு நார்த்ல? எவன் பாப்பான்? இந்த ஒரு பேசிக் அறிவு கூடவா உனக்கு இல்ல? நார்த்ல இருந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து உள்ள கொண்டு வந்தாதான் நார்த்ல இருக்கிற மார்க்கெட்டிங் வைடா ஓபன் ஆகும். 1000 crores வேணும் வேணும்னா எப்படி வேணும்? எப்படி வரும்? அப்படிதான் முடியும் தம்பி. ஏன் RRRல வந்து நார்த்ல இருந்து நம்ம அஜய் தேவகனை கூட்டிட்டு வரலையா? ஏன் நீங்க RRRக்குலாம் இந்த கொஸ்டின் கேட்கவே இல்லை? ஏன்னா அந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுல்ல. ஏன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரல. இங்க வந்துட்டு சும்மா ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு தெரிஞ்ச உடனே போட்டு 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 என்னென்ன கிறுக்குத்தனமான கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணிருக்கீங்க. பொழப்பே இல்லாம பண்ணிட்டு இவன் எதுக்கு அவன் எதுக்கு? எல்லா படத்துலயும் எல்லாரையும் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன் கல்கி படத்துல அமிதாப் பச்சனை யூஸ் பண்ணணும்? ஏன் அவன் வேற யாருமே இல்லையா? எதுக்கு நார்த்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து எதுக்கு தீபிகா படுக்கணும்? எதுக்கு அவன் அமிதாப் பச்சனை? ஏன் தெலுங்குல எவனுமே இல்லையா? என்ன யாருமே இல்லையா? நாகார்ஜுனாவை யூஸ் பண்ணி போயிருந்துக்கலாம்ல. கல்கியோட கேரக்டருக்கு வேற எவனையும் யூஸ் பண்ணி போயிருக்கலாமே. ஏன்? அதே மாதிரி பிரம்மாஸ்மாவா அது என்ன படம்? அது நம்ம இவர் நடிச்ச படம், ரன்பீர் நடிச்ச படம். அதுல எதுக்கு நாகார்ஜுனாவை போட்டாங்க? தெலுங்குல இருந்து ஒரு ஆளை உள்ள போட்டாதான் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறதுக்காக நாகார்ஜுனா தூக்கி ரன்பீர் கபூரோட படத்துல நடிக்க வச்சாங்க. ஏன் வேற ஒருத்தருமே இல்லையா? ஹிந்தியில வேற எவனுமே இல்லையா இல்லைன்னு? ஏன்டா அங்கெல்லாம் ஒன்னும் சொல்லாம தமிழ் படத்துல மட்டும் வேற ஏதாவது நடிகரை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, அதுவும் மெயினா ரஜினி படத்துக்கு ரஜினிக்கு வேற பொழப்பே இல்லை. ரஜினிக்கு வந்து ரஜினி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுதான் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிக்கிறாரு. இவர் மட்டும்தான் இப்படி இந்த வந்து மல்டி ஸ்டாரருங்கிற பேர்ல உட்காந்து கலெக்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாருன்ட்டு. ஏன்டா இவ்வளவு வன்மை? எதுக்குடா இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? எதுக்குடா? என்னடா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? என்னடா உங்களுக்கு என்னதானா பிரச்சனை? சொல்லுங்க, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு படம் பிரச்சனையா, ரஜினி பிரச்சனையா, என்னன்னு தெளிவா சொல்லி தொலைச்சிருங்களா? ரஜினி தான் பிரச்சனைனா சொல்லிருங்களா தெளிவா. அதுக்கு ஏன்டா எல்லாரோட லைஃபையும் கேவலப்படுத்தி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? படம் எடுத்தவன் மோசம், படம் பார்க்க போனவன் மோசம், எல்லாரும் மோசம்.
ஆனா கேவலமா பேசுறவங்கலாம் சூப்பரு. ஒண்ணு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ற இந்த ரேண்டமான இந்த ஒரு கேவலமான விஷயத்தினால யார் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, படம் பார்க்க வந்தவன் அதாவது என்ன சொல்றது? இந்த படத்துக்கு நம்பி உட்கார்ந்துகிட்டு தியேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கவன் பாதிக்கப்படுறான். அதுக்கு அதுல அத நம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற தொழிலாளிக பாதிக்கப்படுறாங்க. இந்த படத்துல வேலை செஞ்சவங்களோட குடும்பங்கள் பாதிக்கப்படும். நீங்க நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் சம்பளம் கிடைச்சிருச்சு. இல்ல. இந்த படத்தோட ரெம்யூனரேஷன் இது வந்து அதிகமாக தான் அவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். நீங்க பண்ற இந்த கிறுக்குத்தனத்தினால அவங்களுக்கெல்லாம் வேலை போகுது. இப்ப நீ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உன்னை வெளியே போடான்னு சொன்னா, உனக்கு இனிமேல் வேலை இல்லை நீ வெளியே போன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியாடா? ஏன்டா அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஈகோ வச்சுக்கிட்டு? என்னதானே உங்களுக்கு பிரச்சனை? இப்போ வந்து இப்ப என்ன ரஜினி வந்து ஒண்ணுமே இல்லை, உங்க ஆளுதான் நம்பர் ஒன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து ரேங்கிங் பண்ணிக்கணுமா? பண்ணி என்ன என்ன கிடைக்க போகுது அந்த ரேங்கிங் பண்றதுனால? சரி நாங்க விட்டு கொடுக்குறோம்னே வச்சுக்குவேன். உலகம் விட்டு கொடுக்க மாட்டேங்குதுல. நாங்க மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோமா? நான் ரஜினி நம்பர் ஒன்னு கிடையாது. ஷாருக் கான்ல இருந்து அமீர் கான்ல இருந்து இன்னைக்கு அமீர் கான் வந்து நான் இன்னைக்கு ரஜினிக்காக தான் இந்த ரோலே பண்றேன்னு சொல்லும் போது அங்கேயே தலைவர் நம்பர் ஒன் ஆயிடுறாரு. ஏன் இதே அமீர் கான் வந்து விஜய்க்காக நான் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே? ஏன் பண்ணல? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? நாங்க சொல்லலப்பா, உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்டா எங்களை ஏன்டா நீங்க வந்து இவ்வளவு பகச்சுக்கிறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் பண்ணி போய் வேறவனையா போட்டு அடிக்க வேண்டியதானே? எதுக்குடா என்ன? ஏன்னா நாங்க வந்து தலைவர் தான் நம்பர் ஒன்னு சொன்னா உங்களுக்கு பொறுத்துக்க முடியல. இவ்வளவு வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றீங்க, கோவச்சுக்கிறீங்க, இவ்வளவு வந்து பயங்கரமா வந்துட்டு இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனா தலைவரை பத்தி பேசுறவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், நான் ரஜினிக்காக தான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன், எனக்கு ஸ்டோரி கூட வேண்டாங்கிறாங்க. ஜெயிலர் படத்துல வந்து மோகன்லாலும் அதைத்தான் சொன்னாரு. எனக்கு ஸ்டோரி முக்கியம் இல்லை, நான் ரஜினி படத்துல நடிக்கிறதுக்கு நான் வரேன்னு சொல்றாரு. அமீர் கானும் அதைத்தான் சொல்றாரு. இன்னும் ஷாருக் கானும் அதைத்தான் சொல்றாரு. எல்லா பெரிய பெரிய நடிகர்களும் அதைத்தான் சொல்றாங்கும் போது நாங்க என்னடா பண்றோம்? தலைவருக்கு அந்த மாதிரி மவுஸ் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து நடிக்கிறாங்க போறாங்க. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? The thing is like they don't want Rajini to be the part of 1000 crores movie. ஓகே, அதைத்தான் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியாது எவன் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறான், எவன் ஜென்யூனா கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கர்மாக்கு தெரியும். நீ எந்த மோட்டிவ்ல நீ வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூ போடுறங்கிறது கர்மாக்கு தெரியும். அதே கர்மா அதுக்கான வேலையை ஒன்னும் உன் பர்சனல் லைஃப்ல காட்டி விட்டுரும். இல்லைன்னா நீ யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்துட்டு உசரை கொடுத்து நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு காட்டி விட்டுருங்கிறத மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட கர்மம் முடிச்ச கொஸ்டின்ஸ் அவனுங்களாம் கேட்டு வச்சு தொலைச்சிருக்கானுங்க. அதையெல்லாம் ஏ சர்டிபிகேட் ஏண்டா அவ்வளோ வைலன்ஸ் இருக்கு. குழந்தைங்க வந்து பாக்குறது போது அந்த 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 சைமன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆணியை அடிச்சு இப்படி தூக்குறாரு. அந்த இவனோட இதுல இருந்து ஆணிய கையில இருந்து ஆணியை தூக்குறாரு. அது ஒண்ணா இருக்கட்டும், சேர்ல வச்சு எரிக்கிறத இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஏன் சேர்ல வச்சு எரிக்கிறதுலாம் வந்து அந்த பஸ்மமாகறதா இருக்கட்டும், ஏன் அந்த சார்லி வந்து சேர்ல வச்சு எரிக்கிறது அதெல்லாம் வந்து சார்லி துடிச்சு செத்து போவாரு. அதெல்லாம் வந்து ஒரு குழந்தைய பார்த்து அவங்க அவங்க வந்து பயந்துக்க மாட்டாங்களா? தே வில் கெட் ட்ராமா. ஒண்ணு இல்ல, ஒரு பச்சை குழந்தை வந்து ஒரு டைனோசரை பார்த்ததுன்னா கூட நைட் அழுகும். என் குழந்தை அழுதுருக்கு. ஒரு டைனோசரை வந்து சும்மா நம்ம டைனோசர் பார்த்தது இல்லைன்னு சொல்லி டைனோசர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைனோசரை பார்த்துட்டு நைட்டு ரேண்டமா வந்து தூக்கத்துல அழுகுது. அப்ப நாம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இன்னைக்கு ஏதோ வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, ஏதோ ஒன்று அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, அதனாலதான் அவங்க அழுகுறாங்க. தே வில் கெட் ட்ரீம்ஸ். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. குழந்தை வச்சிருக்கிறவங்க திடீர்னு போயிட்டு எதுக்காக என் குழந்தைய நீங்க தேட்டருக்குள்ள விட மாட்டீங்கன்னு கேட்கறதெல்லாம் முட்டாள்தனம் தான். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா ரியல் ரீசன் என்னன்னா, குழந்தைங்க வந்து இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது தே வில் கெட் ட்ராமடைஸ். அதனாலதான். அதே மாதிரி சத்யராஜ் எப்படி சயின்டிஸ்ட்? சத்யராஜ் கூலின்னு எங்கேயுமே சொல்லலையே. சத்யராஜ் கூலின்னு எங்கேயாவது சொன்னாங்களா என்ன? ஏதாவது சொன்னாங்களா? சத்யராஜும் ரஜினியும் கூலின்னு சொன்னாங்களா இல்லையா? சத்யராஜ் வந்து மேபி முதல்ல இருந்து அவர் இந்த மாதிரியான படைப்புகள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தவராக கூட இருந்திருக்கலாம். மேபி அவர் சயின்டிஸ்டா கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீ எதுவும் அச்சீவ் பண்ணிக்கணும். உட்காந்து எல்லாத்துக்கும் உனக்கு டீட்டெயில் உட்காந்து எழுதி உனக்கு பேனால எழுதி உன் கண்ணில் காமிச்சிட்டு தான் எல்லா படம் வச்சுட்டுக்கணுமா என்ன? நீ முட்டாளா இருக்கிற ஏன்டா அவனை முட்டாளுங்கிற முட்டாப்பையிலங்கிற மாதிரிதான் இருக்கு. எதுக்கு அந்த உபேந்திரா கேரக்டர் வந்துச்சுன்ட்டு. ஓகே, அதுக்கான ரீசன் நான் முதல்ல சொல்லிட்டேன். உபேந்திரா வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் டு கெட் மோர் ஃபேன் பேஸ் வந்து கர்நாடகா சைடு. ஓகே, கர்நாடகாவில் எப்படி வந்து தாஹாங்கிற ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வரும் நார்த் பெல்ட்டோ, அதே மாதிரி உபேந்திராங்கிறது கர்நாடகாவை வந்து கவர் பண்றதுக்கு தான். பிகாஸ் உபேந்திராங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு கர்நாடகாவில். பிகாஸ் ஹி இஸ் வெரி மச் ஃபெமிலியர் இன் கர்நாடகா. கேரக்டர் மாசா தான் இருந்தது, கரெக்டான என்ட்ரி தான்,
கூப்பிட்டோன்னா அவர் வந்து நிக்கும் போதெல்லாம் அவ்வளவு செம குஸ்பமா இருந்தது. சூப்பரா இருந்தது பார்க்கறக்கு. அது பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருந்தது அந்த அந்த என்ட்ரி. போதும் அதுக்கு தான் அவள கூப்பிட்டாங்க. வந்தாங்க. அவர் என்ட்ரி குடுத்தாரு, போயிட்டாரு. அவ்வளவுதான். அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு என்னங்கிறப்போ? ஏன் பார்க்க மாட்டியா உட்காந்து? உட்காந்து ஃபயர் மட்டும் உட்காந்து ஃபேன் எடிட்ஸ் உபேந்திராவோட சீனை தனியா உட்காந்து ஃபேன் எடிட் பண்றது என்ன, சைமன் டான்ஸ் ஆடுறத உட்காந்து ஒரு ஃபேன் எடிட் பண்றது என்ன, தயால பத்தி ஃபேன் எடிட் பண்றது என்ன, அப்புறம் அதே மாதிரி அந்த கேரக்டருக்கு எல்லாத்துக்கும் ஃபயர் விடுவானுங்க. உட்காந்து தாகாவோட என்ட்ரி பிஜிஎம் போட்டு உட்காந்து ஃபயர் பண்ணிட்டு. ஆனா படம் பிடிக்கல. எல்லாம் பிடிச்சிருக்குது. ஆனா படம் பிடிக்கல. ஏன்னு கேட்டா ஸ்கிரீன் பிளே வந்து சரியில்லை. என்ன ஸ்கிரீன் பிளே சரியில்லை? உனக்கெல்லாம் ஸ்கிரீன் பிளேல பெரிய அப்படியே கிங்கு. அப்படியே உரிச்சிருவானுங்க. அப்படியே ஸ்கிரீன் பிளே தம்பி நீ எழுதுப்பான்னு சொன்னா உட்காந்து அப்படியே உரிச்சு தள்ளிடுவானுங்க. இதுல வந்து ஒருத்தன் சஜஷன் சொல்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதிஹாசனை காப்பாத்துறதுக்கு வந்து ட்ரெயின்ல வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து இப்படி திறந்துட்டு வந்து உபேந்திரா நின்று இருந்தா பிளாஸ்ட் ஆயிருக்கு மாமா தேட்டர். அது உன்னோட ஒப்பீனியன், புரியுதா? படத்துல அந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? நான் இதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உபேந்திரா கரெக்டா வந்துட்டாரு. லோகேஷோட சரக்கு தீந்து போச்சு. இதைத்தான் சொல்லியிருப்பீங்க. எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக நீங்க வளைச்சு வளைச்சு கண்டதையும் பேசிட்டு இருப்பீங்க. அதனால லோகேஷ் என்ன பண்ணியிருக்காரோ அதை பெஸ்டாவே பண்ணியிருக்காரு. படம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு வச்சு தொலைஞ்சிருக்கிற எல்லா கர்மாந்திரம் முடிச்ச கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனா தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ்ங்கிற பேர்ல சும்மா கிறுக்குத்தனமா இதே கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்டு உயர வாங்காம, தயவு செஞ்சு இந்த டெலகிராம்ல எப்படி ஹெச்டி பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வச்சிருப்பீங்களா, அதை இன்னொருக்கு உட்காந்து பொறுமையா பாருங்க. புரியுதான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.